படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது ஃபைட் இல்லாம தனியா போட்டுருக்கலாம். சரியான ஸ்டோரி பார்க்கலாம். படம் ரொம்ப அருமையா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. படம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் ஆயிரத்தில் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. அதாவது இந்த ஆடை பலி கொடுக்குறவன், மாடை பலி கொடுக்குறவன், இந்த யானையை வச்சு வேட்டையாடுறவன், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களே, அவங்களாம் தரமான திருப்படி படம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியும் எனக்கு. ஆனா கும்கில லவ் கலந்து அப்படி இப்படி கசடாவை பண்ணிருப்பானுங்க. இது வந்து லவ் இல்லாம பியூரா கதையிலேயே எப்படி யானையை கண்டுபிடிக்கிறதுன்னு அப்பா கிட்டயே மகன் கேட்கிற அந்த காட்சி எல்லாம் போய் மகன் தியேட்டர்ல பாருங்கடா. அருமையா இருக்கு படம். இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருது, அதுல இருந்து செம்ம ஃபாஸ்டா மூவ் ஆயிடுது. அமேசிங், அதெல்லாம் சான்ஸே இல்ல. சூப்பருங்க. அது பரவாயில்லைங்க, இமேஜினேஷன் பண்ணதை விட ஓரளவுக்கு மேலேயே இருந்தது. ஆமா, மேலேயே இருந்தது. அந்த ரமணா கேரக்டர் கொண்டு வந்ததுல இன்னும் வேற லெவல். எதுக்காக நான் கேப்டன் படத்துல வராரு? கேப்டன் வந்து இந்த ரமணா கேரக்டர் பண்ணார் பாத்தீங்களா, இவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் போது அவரு ஒரு போலீஸ்கார் மூலியமா அவரை போய் லிங்க் பண்றாங்க. அதுல அவரு நல்லா சப்போர்ட் பண்றாரு. சூப்பர் சார். 10க்கு எவ்வளவு மதிப்பெண் தரலாம்? 10க்கு 10. 10க்கு 10. அட ஹிட். ஆனா ஏஐல வந்து விஜயகாந்த் சார்லாம் செம காட்டியிருக்காங்க. செம அழகு, சூப்பரா இருக்கு. எதுக்காக வந்திருக்காரு அவர் படத்துக்கு? என்ன சீக்வல் வந்திருக்காரு? ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு. சம்பவ பண்ணி ஹெல்ப் பண்றதுக்காக அது ஒரு சீன் வந்திருக்காரு. ஓகேங்களா? டைலாக் சொல்றேன், எங்க அப்பா இங்க இருந்தா என்ன நம்பி அந்த டைலாக் செம டைலாக். செம டைலாக். ஹைலைட். புள்ளரிங்க சார். செமையா இருக்கு. எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்க்கணும். அந்த பாட்டு சாங் கேக்கும்போது எல்லாரும் தேட்டர்ல வந்து பார்க்கணும். இப்போ அந்த பொன்மனச்சல் நடிச்சாரு பாத்தீங்களா, அதே மாதிரி உடம்புலாம் அப்படியே புல்லரிக்குது. ஏன் டான்ஸ் ஆடணும் போல தோணுது. புரியுங்களா? ஏன்னா நடிப்புங்க. யாராக போடுறாங்க பொட்டு வச்ச தங்க கூட, ஆனா யாருக்கு செட் ஆகுது? கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன், அந்த வாரிசு தான். ஓகேவா? யாருக்கு போட்டாலும் அந்த பாட்டு ஹிட் ஆகுது. கேப்டன் அடுத்து சண்முக பாண்டியன் தான். படத்தை போயிட்டு எல்லாம் தேட்டர்ல பாருங்க. சூப்பர் ஹிட் சார். ஆனா கும்கி படம் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சார் இல்ல, அது ஒரு கதை வேற. அது வந்து காதல். இது வந்து ஹிட், சூப்பர் ஹிட். ஓகே. அனிமல்ஸ் கூட ஒரு பிட் ஆயிடுது. அது பிரிஞ்சு போனதால ஒரு கதை தான் அது. ஓகேங்களா? எல்லாம் தேட்டர்ல பாருங்க. நான் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. அது ஃபைட் இல்லாம தனியா போட்டுருக்கலாம். அவ்வளவுதான். அந்த ஃபைட் நல்லா இருக்கு. அது தெரியாத பாட்டுல கவனம் போகுது. ஓகே. படத்தோட கதை ஓட்டமா எப்படி இருக்கு? இந்த ஜெனரேஷன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் படம் எப்படி இருந்துச்சு? 10க்கு எவ்வளவு ரேட்டிங்? என்ன பிடிச்சிருச்சு உங்களுக்கு? 7 போட்டு. சார் அந்த 7 குறைஞ்சிருக்கு. எப்படி? 7 தரம் கொஞ்சம் சினிமா தானே இருக்குல்ல. அப்படிங்களா? அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் என்ன பிடிச்சிருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. என்ன கதை? அந்த ஏஐ இன்னும் காட்டி இருக்கலாம். தக் லைஃப்ல கமலை எப்படி காட்டுறாங்களோ அந்த மாதிரி காட்டிருந்தா சூப்பரா இருக்கு. மத்தபடி படம் எப்படி நல்லா நல்லா சிம்பிளா நல்லா சரியான ஸ்டோரி பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா? எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஸ்டோரி சூப்பர். படம் வந்து எல்லாம் படம் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு கும்கி மாரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. இது கும்கி மாரியே இல்லை. படம் ரொம்ப அருமையாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதாவது யானைக்கும் சண்முக பாண்டியனுக்கும் என்ன பாசங்கிறதா படம் ஃபைட்லாம் தாறுமாறு செம்மையாக விஜயகாந்த் மாதிரியே பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா மாதிரியே படம் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட்டு தாங்க நல்லா இருக்கு. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்க. படம் அருமையான படம், சூப்பர் இருக்கு. ஓகே. சாங் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் ஆயிரத்தில் நல்லா இருந்திருக்காது. சூப்பரா இருந்தது. செம்மையா. நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட படம்லாம் கூட வந்து இப்பலாம் ஒழுங்கா ஓடுறது இல்ல. ஆமா. சண்முக இது பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்ல கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த யானை எல்லாம் வச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணல. நல்லா செம்மையா இருந்தது. அது கும்கிக்கு இதுக்கு டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அது வந்து வேற ஒரு யானை வச்சு இது 5 யானை வச்சு பக்கா ஃபைட்டு. ஃபர்ஸ்ட் ஃபைட்டு அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க. செம்மையா இருக்கு படம். ஃபேமிலியோட படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாமே பார்க்கலாம். பொட்டு வச்சு தங்க கூட பாட்டு வந்தப்பலாம் தியேட்டர் அலறி. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி ஏஐல கேப்டன் சார் வரவங்களா செம்மையா அலறி. அதாவது இந்த ஆடை பலி கொடுக்குறவன், மாடை பலி கொடுக்குறவன், இந்த யானையை வச்சு வேட்டையாடுறவன், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களே, அவங்களாம் தரமான செருப்படி இந்த படம். ஏன்னா வந்து படத்தில் வந்து அந்த எமோஷனல் பாண்டி மனுஷங்க வந்து விலங்குகளை எந்த அளவுக்கு, அதுவும் பாவப்பட்ட விலங்குகளில் வாய் பேச முடியாத ஜீவன்கள்லாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுன்ற தெளிவாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை நான் 100% வர இருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் இந்த படம். கண்டிப்பா இது வந்து சொல்லப்படாத பிளாக் பஸ்டர்னு சொல்லுவேன். சொல்லப்படாத பிளாக் பஸ்டர். இனிமேல் தான் பார்த்து ஆடியன்ஸ் மூலியமாக ரீச் ஆகி கண்டிப்பாக ஹிட்டாக வந்த படம். ஹீரோ வந்து தரமாக நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. படத்துல வந்து சண்முக பாண்டியன் வந்து சகாப்தம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு நடிப்பு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு.
நல்லா, அதாவது இது நடிப்பு நான் சொல்ல மாட்டாங்க, இது நடிப்பு நான் சொல்லவே மாட்டேன், நேச்சுரலா இருந்தது. ஓகேவா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ நேச்சுரலா கொடுத்துருந்தாரு. அதனால வந்து இது ஆக்டிங் சொல்லி அவர் கொச்சப்படுத்தாதீங்க. இது வந்து ஆக்டிங் கிடையாது. அவர் வந்து அந்த யானை கூடயே வாழ்ந்ததுனால, கொஞ்ச நாள் ஷூட்டிங்ல வாழ்ந்ததுனால அதை வந்து இயல்பா அப்படியே நேச்சுரலா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து பாராட்டணும். ஏன்னா வந்து ஒரு பில்டப்புமே இல்லை, எந்த பில்டப்புமே இல்லை. அதான் ப்ளஸ் பாயிண்ட். காடை மையமா வச்சு தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த படம் அது எவ்வளவு முக்கியமான படம்? காடை வச்சு நிறைய வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் இப்போ இந்த புஷ்பா மாதிரி படங்கள்லாம் பிசினஸ்க்காக எடுத்துருப்பாங்க காடை. பட் இது எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா அந்த எமோஷனல் பாண்டிங் எந்த அளவுக்கு அனிமல் சேவ் பண்ணணும்னு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வந்தாதான் வந்து அனிமல்ஸை வந்து நம்ம நாட்டில் வந்து உயிரோடவே இருக்கும். இல்லைன்னா வந்து அழிச்சுட்டு போயிட்டே இருப்போம் சாவச்சு வேட்டையாடு. இதெல்லாம் அதனால இந்த மாதிரி படங்களை தான் நம்ம வந்து ஆதரிக்கணும். கேப்டனுடைய ஏஐ பொசிஷன்ஸ் தான் ஏஐ பர்சன் வந்து பேக்ல உட்காந்துக்கிற மாதிரி காமிச்சாங்க. அது வந்து எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ், கேப்டன் தான் உட்காந்துக்கிறாரா அப்படின்னு நம்பர் ஆயிடுச்சு. ரொம்ப வைபா இருந்தது. முன்னாடி காட்டுற ஃபேஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பட் நம்மளுக்கு ஓகே பார்க்கும்போது சந்தோஷம் தான். சாங்ஸ் வந்து கேப்டனோட சாங்ஸ் அந்த பொட்டு வச்சு தங்க கூட இவருக்கு போட்டிருக்காங்க. மத்த ஹீரோஸ்க்கு போட்டதுக்கும் இவருக்கு அது மற்ற ஹீரோ இளையராஜா படம் காப்பி வச்சு போட்டாங்க. இது வந்து காப்பி அடிக்காம இளையராஜாவே போட்டுக்கிறது அப்படின்னும் போது, அதுவும் இல்லாம சண்முக பாண்டியனே போட்டதுனால நம்மளுக்கு வந்து பல வகையில வந்து அந்த பாட்டு ஒரு சூட் ஆகுது. இளையராஜாவுக்கும் சூட் ஆகுது, இவருக்கும் சூட் ஆகுது, சண்முக பாண்டியன் சூட் ஆகுது. அது கூஸ்பம்ஸ் தானே. கேப்டன் மாதிரியே தான் ஃபைட் பண்றாரு. அது ஃபைட் நல்லா பண்ணாருங்க. உண்மையிலே சொல்றேன், ஃபைட் சீன் அவருக்கு வந்து அப்படியே இவரு தான் அடிக்கிறாரு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சில ஹீரோ அது இவனை அடிக்கிறா அப்படின்னு கேள்வி ஆயிடும். இவர் வந்து இவர் தான் அடிக்கிறாரு. அந்த புஷ் எல்லாம் பவரா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அந்த பாட்டு வந்து ரொம்ப சூட் ஆகுது. அண்ட் வேற எந்த சீக்வல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் சொல்றேன், அந்த வெட்டினரி டாக்டர் சீன் ஒன்று வந்து அவர் டைலாக் ஒன்று சொன்னாரு. நான் வந்து நார்மல் டாக்டரா இருந்தா வந்து ஒரு உறவுக்காக அவரை மனுஷங்களை தான் பார்த்துருப்பேன். ஆனா இப்ப நான் வெட்டினரி டாக்டரா ஆனதுனால எந்த உறவுனே தெரியாம அவரை மனுஷங்களை பாக்குற நல்லவங்களை பாக்குற வாய்ப்பு எனக்கு ஆச்சுன்னு சொன்னாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டாக்டர் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரைலர்ல கூட ஒரு டைலாக் வந்திருக்கு, எங்க அப்பா இப்ப இருந்திருந்தாருன்னா காப்பாத்துன்னு சொல்லி உயிர் போனா கூட உன்னை நம்பி இருக்கிறவங்க காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து கிளாப்ஸ் பின்னிச்சு. ஏன்னா அதான் ஆக்சுவலா அவரு கேப்டன் சொல்ற அவசியம் இல்ல. இந்த படத்துல சண்முக பாண்டியனே அந்த ரோல தான் வச்சிருக்காரு. நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னை நம்பி இருக்கிற அந்த யானையை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அதனால கேப்டன் வழியிலே அவர் பையனும் இருக்காருன்றத தெளிவா கிடையாது. அடுத்த கேப்டன் இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அது எப்படின்னு தெரியல, பட் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அதுதான் தப்பு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியும் எனக்கு. ஆனா கும்கில லவ் கலந்து அப்படி இப்படி கசடாக பண்ணிருப்பானுங்க. இது வந்து லவ் இல்லாம பியூரா கதையிலேயே டிராவல் ஆகுது. ஓகேங்களா, கதையிலேயே வந்து உன்னா யானையை காப்பாற்றணும், அது தவிர நீ டைவர்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி என்னதான் ஹீரோயினை போட்டிருந்தாலும் டைவர்ட் ஆகாம தெளிவா கதையில எடுத்துன்னு போனதுனால இந்த படம் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகுது. கண்டிப்பா காலையில தம்பி வரப்பே ஏழை இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடங்க 8 வச்சு வாராரு திருசூல மிச வச்சு தீ பொரியா பொட்டு வச்சு கரிகாலன் சோழம் போல கால் நடந்து வாராரு. அந்த மனுநீதி சோழனுக்கே மறுபுறப்பா வாராரு. அந்த தர்ம மகராசாவுக்கே தர்மம் சொல்லி தந்தாரு. அட பாஞ்சால கோட்டை கட்ட பொம்மை வந்தாரு. அது மாதிரி கட்ட பொம்மன் மாதிரி காலையில என் புள்ள வந்து என் சண்முக பாண்டியன் வந்து நான் என் பையன் கூடயே நான் மேலே படம் பார்த்தேன். உங்களுக்குலாம் தெரியும் அக்கா, எவன் கூடயும் படம் பார்க்க மாட்டேன். என் பையனுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து இந்த அருணாச்சல ஈஸ்வரர் நேற்று கிரிவலம் முடிச்சு வந்து அந்த பவரை என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கேன். என் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எங்க கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அடுத்த கேப்டன், தமிழ்நாட்டின் கேப்டன், சினிமாவின் கேப்டன் என் சண்முக பாண்டியன் தான். கண்டிப்பா என் தம்பிக்கு என் பையனுக்கு அழிவே கிடையாது. இந்த தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தூக்கி கொடுக்கும். கொம்பு சீவுக்கு நான் தான் ப்ரொடியூசர் முகேஷ்னு சொல்லிட்டு திருச்சியில் உள்ள ப்ரொடியூசரு எங்கள் அண்ணன் விவேகானந்தன் விக்ரம் சார்ட்டையும் பார்த்திபன் சார்ட்டையும் ஒர்க் பண்ணவர். நான் தான் ப்ரொடியூசர் பிடிச்சி கொடுத்தேன் எங்கள் அண்ணன் மூலியமா. கண்டிப்பாக அடுத்து இன்னும் 2 மாசத்துல கொம்பு சீவும் வந்துடும். என் பிள்ளை அப்படி அடுத்து 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 படத்தை நடிச்சு இன்னைக்கு 144 படம், சாரி 154 படம் கேப்டன் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தம்பி இது 3வது படம் இல்லையா, அடுத்து 158வது படம் கொம்பு சீவு அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இனிமே நீ போற இடம்லாம் இனிமே அவருக்கு வெற்றி தான். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா அப்படின்ற மாதிரி எம்ஐல சூப்பரா கேப்டன் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு. இதுல 4 பேர் நடிச்சாங்க. ஒன்னு யானை, இன்னொன்னு கஸ்தூரி ராஜையா, இன்னொன்னு என் சண்முக பாண்டியன், அதுக்கப்புறம் என் தாய் மாமன் கேப்டன். ஓகே, சூப்பர் ஃபைட்டு. 3 ஃபைட்டுமே சூப்பர் ஃபைட்டு. 3 சாங்குமே சூப்பர் சாங்கு. எங்க இளையராஜா அப்பா வந்து எந்த குறையும் வைக்கல. ஓகேங்களா, ஒரு யானையை தேடி போறாங்க, யானையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
அந்த யானையை காப்பாத்துறாங்க. ஒரு யானை மேல கூட இவ்வளோ பாசம் வச்சு இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடக்குதான்றதை எடுத்து காட்டியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். எந்த லாகும் கிடையாது, எந்த சோடையும் கிடையாது. அந்த அன்பு டைரக்டருக்கு நாங்க தமிழ்நாட்டு சார்பா, கேப்டனின் சார்பா அன்பை அள்ளி அள்ளி தரோம். இசைஞானி இளையராஜா அப்பாவுக்கு இந்த இதயம் முழுவதும் சுகந்தி நன்றி வணக்கத்தை சொல்றேன். அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. 3 ஃபைட்டு, 3 சாங்கு, வந்து ஒரு யானை, ஒரு கஸ்தூரி ராஜா சாரு, அதுக்கப்புறம் நம்ம சண்முக பாண்டியன், அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் எம்ஐல வந்து டீம் ஒர்க்குன்னு வந்து உக்காந்துருக்காரு பாருடா. அதான் ஏஐல வந்து என் பையனை அதுக்கு தான்டா படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா அடுத்து அவரு நானும் காம்பினேஷன் போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக என் பிள்ளைய எம்ஐ தான், அதான் எம்ஐ தான் படிக்க வைக்கிறேன், ஏஐ தான் படிக்க வைக்கிறேன். ஓகேவா? அது மாதிரி படம் அருமை அருமை அருமை. தமிழ்நாட்டோட கோட்ல கேப்டன் ஒரு சீனுக்கு தான்டா வராரு. இதுல நடுவுல வந்து பையனுக்கே துணை சீனா வராருடா. துணை சீனா எப்படி யானையை கண்டுபிடிக்கிறதுன்னு அப்பா கிட்டயே மகன் கேட்கிற அந்த காட்சி எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்கடா. ரிவ்யூ மட்டும் பண்ணாதீங்கடா. ரிவ்யூ பண்ணா எப்படா உங்களுக்கு $100 சேர்ந்து பணம் வர்றது? அதையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன்டா. அதுக்கு முன்னாடி உணர்வு பூர்வமா படத்தை பாருங்கடா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்ற மாதிரி இந்த தமிழை நான் வாழ வைங்கடா. இந்த தமிழை ஒரு மக்களை வந்து மகிழ்விக்கிற வேலைக்கு சண்முக பாண்டியனையும், சோறு போடுற வேலைக்கு விஜய பிரபாகரனையும் கொடுத்துட்டு போயிருக்காடா. 2 கேப்டனை வாழ வச்சாலே நம்ம கேப்டனோட ஆத்மா சாந்தி அடையுண்டா. படம் வெற்றி அடையுண்டா. கண்டிப்பா வெற்றி அடையும்.